அதெல்லாம் சரிங்கக்கா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தரலாம். அதுக்கு தண்ணி எங்க இருக்கு? அதான் கிணறெல்லாம் வத்தி போயிருக்கே. அதுக்கும் நம்ம தான் காரணம். என்னது? நாங்களா காரணம்? எல்லாரும் இதே தப்ப தான் செய்யறாங்க. அப்படி என்ன தப்புக்கா நம்ம செஞ்சோம்? சொல்றேன் கேளு. அத்தோரத்திலே ஆலமரம், வேளாமரம், ரொட்டோரத்திலே வேப்ப மரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்லா மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி மேம், உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? என்னப்பா இப்படி திடீர்னு கேட்டீங்க? வெறும் காத்து தான் வருது. சரி மேம், அந்த காத்துல தான் இசையே இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க தெரிஞ்சத. என்ன மேம், சந்தோஷமா இருந்தா ஃபோக் சாங், சோகமா இருந்தா சூப் சாங், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரேப் சாங், ரொமான்ஸ்னா ஜாஸ் மியூசிக், அமைதினா மெலோடியஸ். இதுல என்ன சாங் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. இவ்வளோ பாட்டு தெரியுது உங்களுக்கு, ஆனா வில்லு பாட்டுன்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துட்டீங்களே அனி மேம். ஆமா மேம், இப்போ வில்லு பாட்டு மூலியமா நமக்கு சுற்றுச்சூழலை பத்தி தான் எடுத்து சொல்ல வராங்க. அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு கவிதை சொல்லட்டுமா உங்களுக்கு? உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூளி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு. ஆம், இவை அனைத்தும் மரம்தான், எல்லாம் மரம்தான். இதுவே சுற்றுச்சூழல். அத்தகைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை தான் வில்லிசை பாட்டம் மூலியமா விளக்க வருகிறாங்க நம்மளுடைய சிபிஎஸ்இ பள்ளி மாணவ செல்வங்கள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் காலை மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் காலை மகளே. கலை மகளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா சொல்லியாச்சு. அடுத்து யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் நமது சுவாமி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமுங்க. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாட போறோம்? அதுவே தெரியாம தான் பாட வந்திருக்கியா? வேணா ஒரு க்ளூ தரேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஜூன் 5 என்ன சிறப்பு? அக்கா நான் சொல்லட்டுமா? ஜூன் 5 கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளி திறப்பு நாள் தானேங்க அக்கா. அது சரி, வேற என்ன சிறப்பு? வேறையா தெரியலையே. சரி நானே சொல்லிடுறேன். சுற்றுச்சூழல் தினம், அத பாட்டாவே பாடிடலாமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வில்லிசையில் பாட வந்தோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வில்லிசையில் பாட வந்தோம், கட்டட தமிழ் மொழியாலே கலை விழாவை கருத்துடனே பாட வந்தோம். ஆமாம், கருத்துடனே பாட வந்தோம். கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம், ஆமா கலக்க வந்தோம், தந்தனே தானனே. நாம் எங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்புல வில்லிசை பாட வந்திருக்கோம். ஆமா, அதெல்லாம் சரிங்க அக்கா. சுற்றுச்சூழல்லாம் என்ன? மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடம் தான் நம்ம பூமி. ஆமா, இந்த பூமி சீராக இயங்குவதற்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா முக்கியம். ஓ, அப்படின்னா இந்த 5 விஷயம் சேர்ந்துதான் சுற்றுச்சூழல், அப்படிதானக்கா? சரியா சொன்னீங்க. முதல்ல நிலம், அதாவது பூமி தாய். நம்ம பெத்த தாய் நம்மள 10 மாசம் தான் சுமக்கிறா. ஆனா பூமி தாயோ நம்ம எல்லாரும் எப்பவும் சுமக்கிட்டே இருக்கா. இந்த அற்புதமான நிலத்தின் சீர்கேட்டிற்கு காரணம் என்னக்கா? அதுவா, அகிலத்தை அச்சுறுத்தும் ஆபத்தான ஆபத்தான அகிலத்தை அச்சுறுத்தும் ஆபத்தான ஆபத்தான நெகிழியை விலக்கி வைத்து மகிழுடனே என்றென்றும் வாழ வேண்டுமே, மகிழுடனே என்றென்றும் வாழ வேண்டுமே. நில்லுங்க நில்லுங்க, நெகிழினா பிளாஸ்டிக் தானே. பிளாஸ்டிக் இல்லாம எப்படி வாழ முடியும்? மஞ்சப்பைய தூக்கிட்டு நெஞ்ச நல்லா நிமித்திக்கிட்டு, மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு நெஞ்ச நல்லா நிமித்திக்கிட்டு, அஞ்சாம நடை போடலாம் அகிலத்தை காக்க, ஆமா அகிலத்தை காக்க, தந்தனே தானனே. சரி சரி, இனி நாங்க நெகிழியை பயன்படுத்த மாட்டோம். அது மட்டும் போதுமா சுற்றுச்சூழல் காக்க? அவ வேற என்ன பண்ணணும்? நட்டு மர கண்ணா வாங்கி வீட்டுக்கொன்னு வளர்க்க வேண்டும், நட்டு மர கண்ணா வாங்கி வீட்டுக்கொன்னு வளர்க்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கணும். ஆஹா, விழாவிற்கும் விருந்தினருக்கும் மரக்கண்ணை பரிசாக கொடுக்கணும். ஓஹோ சரியா சொன்னீங்க. அது மட்டும் போதுமா
தெரியுமா சுற்றுச்சூழல் காக்க வச்சமர்த்த கண்ணுங்கட்டுமா தண்ணிய ஊத்தி காப்பாத்தணும். வச்சமர்த்த கண்ணுங்கட்டுமா தண்ணிய ஊத்தி காப்பாத்தணும். அதெல்லாம் சரிங்கக்கா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தரலாம். அதுக்கு தண்ணி எங்க இருக்கு? அதான் கிணறெல்லாம் வத்தி போயிருக்கே. அதுக்கும் நம்ம தான் காரணம். என்னது? நாங்களா காரணம்? எல்லாரும் இதே தப்ப தான் செய்றாங்க. அப்படி என்ன தப்புக்கா நம்ம செஞ்சோம்? சொல்றேன் கேளு. அத்தோரத்திலே ஆலமரம், வேளாமரம், ரொட்டோரத்திலே வேப்பமரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. அத்தோரத்திலே ஆலமரம், வேளாமரம், ரொட்டோரத்திலே வேப்பமரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. இதுதான் நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பர் இது. இதன் பொருள், மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட காண்பது அரிதாகிவிடும். அப்ப மழை நீரை சேமிக்கிறது மிக மிக அவசியம், அப்படிதானக்கா? அது மட்டும் போதாது சுற்றுச்சூழல் காக்க. காற்று மாசுபாட்டை குறைக்கணும், காற்று மாசுபாட்டை குறைக்கணும். புகை போட்டு பொண்ணு உலகை பகையாக்கி கொள்ளலாமா, புகை போட்டு பொண்ணு உலகை பகையாக்கி கொள்ளலாமா. முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். அப்படின்னா நடக்கக்கூடிய தொலைவுக்கு வாகனத்தை பயன்படுத்தாமல் நடந்தே போகணும். சரிதானங்கக்கா? அப்ப புகையில்லா மின்சார வாகனத்தை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருளை சிக்கனமாக்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அப்படிதானக்கா? சரியா சொன்னீங்க. நிலம், நீர், காற்று இந்த மூணுத்தையும் மாசுபடுத்தாம பார்த்துக்கிட்டாலே நம்ம பூமி வெப்பமடையாது, நம்ம பூமி சொர்க்கலோகமா இருக்கும். எல்லாரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று கூறி இவ்வில்லிசையை நிறைவு செய்கிறோம். வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே. கேட்டவங்களும் கேட்காதவங்களும் பார்த்தவங்களும் பார்க்காதவங்களும் வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே. நன்றி. அருமை அருமை. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. வில்லுப்பாட்டின் மூலம் நாட்டுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் கூறினர்.